பட் இது வெறும் மகிழா கோர்ட்டினுடைய நீதி உத்தரவு தானே சார். இதுக்கடுத்து உயர்நீதிமன்றம் போகும், அடுத்து உச்சநீதிமன்றம் போகும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லாம் அப்பீல் 30 போவாங்களா? டேஸ் 60 டேஸ் உங்களுக்கு வந்து அப்பீல் பீரியட்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி வழக்குகளில் வந்துட்டு கீழ் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, இவங்க போடுற உத்தரவு தான், இவங்க கொடுத்துருக்க இந்த உத்தரவு தான் கடைசி வரைக்குமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு உத்தரவு. அதில் இவங்க அப்பீலில் ஏதாவது ஒரு லேக் இருக்குமா அப்படின்லாம் போய் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த அபிராமியினுடைய வழக்குலையும் இந்த மீனாட்சி சுந்தரத்தினுடைய வழக்குலையும் இவங்க அப்பீலில் போயிட்டு இவங்க சக்சீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் இதில் எல்லாமே அதாவது விட்னஸ் எதுவுமே ஹாஸ்டல் ஆகாமல் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கால் ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபாரன்சிக் லேபுடைய ரிப்போர்ட்டு கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு லேக் இருந்ததுன்னா அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் தப்பிச்சு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இதில் பயங்கர ஆய்வுகள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நீதிமன்றத்துக்கு தெரியும் இல்லையா, கீழ் இருக்கிற நீதிமன்றத்திற்கு பிறகு அப்பீல் கோர்ட்டு போவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டு போவாங்க, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இங்கே ஒரு உத்தரவு பிறப்பிக்கின்ற பொழுது அந்த உத்தரவு மிகவும் ஸ்ட்ராங்காக பல ஜட்ஜ்மெண்ட் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உச்சநீதிமன்றம் தானே கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் இவங்களும் கொடுக்குறாங்க. அப்படின் பொழுது இவர்கள் தப்பித்து போகக்கூடாது அப்படின்றதில் மிகவும் தெளிவாக நீதிமன்றம் இன்றைக்கு வேலை செய்திருக்கிறார்கள்.